கர்த்தருடைய ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முனைப்பாய் நிற்கிற, முன்னணியில் நிற்கிற சகோதரா, உனக்கு உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, உனக்கு வெளியே பிரச்சனை, உன் நண்பர்களோடு பிரச்சனை, சபை மக்களே உனக்கு விரோதமா இருக்கலாம், பல நெருக்கடிகள். ஆனாலும் சோர்ந்து போகாதே, மனமடிந்து போகாதே, தைரியமாயிரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். இந்த தேசத்தை கலக்குவோம். அவர் நாமம் மகத்துவமானவர். எழுந்து கட்டுவோம். இந்த தேசத்தை கலக்குவோம். அவர் நாமம் அதிசயமானவர். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். இந்த தேசத்தை கலக்கிடுவோம். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். இந்த தேசத்தை கலக்கிடுவோம். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். உள்ள கரம் என் மேல் இருக்க, அவர் துக்கம் எந்தன் பாரமாகவே. அவர் தயவுள்ள கரம் என் மேல் இருக்க, அவர் துக்கம் எந்தன் பாரமாகவே. பரியாசத்திலும் நிந்தையிலும் எழுந்து கட்டுவோம் அவர் ராஜ்யத்தை. பரியாசத்திலும் நிந்தையிலும் எழுந்து கட்டுவோம் அவர் ராஜ்யத்தை. எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். இந்த தேசத்தை கலக்கிடுவோம். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். இந்த தேசத்தை கலக்கிடுவோம். எழுந்து கட்டுவோம், கட்டுவோம். அவர் நாமத்தை உயர்த்திடுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இன்னொரு பிரச்சனை. 5ஆம் அதிகாரத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வரத்தான் செய்யும். இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள் அநேகரும் அவருடைய ஸ்திரீகளும் யூதராய் தங்கள் சகோதரர்கள் மேல் முறையிட பெரிய கூக்குரல். வேலை நடந்துகிட்டு இருக்குது, யுத்தம் ஒரு பக்கம் இருக்குது, சத்துருக்கள் போராட்டம், இதன் நடுவில் உள்ளுக்குள்ளேயும் ஒரு போராட்டம். அதாவது என்னன்னா, ஒரு வேலையே செய்ய முடியாதபடி ஸ்தம்பித்து போக வைக்கிற சூழலை பிசாசு நமக்கு உண்டாக்குவான். ஸ்தம்பித்து போகிற நிலைமை, பெரிய கூக்குரல். என்னன்னா, ஐயோ நாங்கள் தானியம் வாங்கணும், சாப்பாட்டுக்காக வாங்கணும், நிலங்களை திராட்சை தோட்டங்களை அடமானம் வச்சோம், பஞ்சத்துக்காக ராஜாவுக்கு தீர்வு செலுத்துறதுக்காக நாங்கள் திராட்சை தோட்டம் பணத்தெல்லாம் கடனாக வாங்கினோம். அவங்க எங்களுக்கு குமாரத்தையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாயிடுச்சு. அநேகர் அடைபட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பணத்தை கட்டுவதற்கும் மீட்டு கொள்வதற்கும் நிர்வாகம் இல்லை. அசலை கட்டவும் வட்டியை கட்டவும் நிர்வாகம் இல்லை. எல்லாம் இதெல்லாம் மற்றவங்க கைவசம் போயிடுச்சுன்னு ரொம்ப சொல்லி வருத்தப்படுறாங்க. இங்கே என்னன்னா, எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனை, வட்டி. ஆமாம், யார் வாங்குறா? இப்படி சொன்னால் புரியும். விசுவாசிகளுக்கு வட்டி கொடுத்து கடனை கொடுத்து அவங்க அதனால் வருத்தப்பட்டு அவங்க வேதனைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை. விசுவாசிகளை வேதனைப்படுத்துகிற, மனவேதனைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அவங்கள அப்போ வட்டியை சுமத்துறாங்கன்னு அவன் எல்லாம் வந்துச்சு. நாங்கள் எங்கள் கை காசை கொடுத்து புறஜாதியிடத்தில் அடிமையாக இருந்த யூதர்களை மீட்டுக்கொள்ள நீங்கள் நம்ம சகோதரர்களே நீங்களே விலைக்கு வாங்கலாமா, விலைக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி, இது நல்லதல்ல. ஆமாம், நம்முடைய பகைங்கராகிய புறஜாதிகார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் தேவனை பயந்து நடக்க வேண்டாமா? அவனை உள்ளுக்குள்ளேயே அவனை சண்டை போட்டுக்கிறான்னு, உள்ளுக்குள்ளேயே அவனை அடிச்சுக்கிடுறான்னு, நம்ம போக வேண்டியதில்லை, அவனுள்ளே அடித்து ஒருத்தனை மண்டையை உடச்சிக்குவான் அப்படின்னு பேசிக்கிறாங்களே. அவங்க வேலை தன்னால வேலை நின்று போயிடும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே வேலையை நிறுத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. நாங்கள் கடன் கொடுத்துருக்குறோம், இந்த வட்டியை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க.
உடனே 12ஆம் வசனத்துல நாங்கள் திரும்ப கொடுத்துடுறோம். அப்பவும் ஒரு 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 அசைவு, ஆவியானவரால் ஏற்படுத்த ஒரு அசைவு. இனி நாங்க அப்படி செய்ய மாட்டோம், அப்படி வாங்க மாட்டோம், நீங்க சொல்ற மாதிரி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல. உடனே இவர் ஆசாரில் அழைத்து யார் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கா, கடன் கொடுத்துருக்குறா, அவங்க பாருங்க யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க பார்த்து அதுக்கு ஒரு முடிவு எடுத்து கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி அங்க சொல்லிட்டு சொல்றாரு. 13ஆம் வசனத்துல தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி சட்டையை கலட்டி ஒரு உதறி, யாராவது இந்த வார்த்தையின்படி செய்யலைன்னா கர்த்தர் உன்னை உதறி போடுவாராக, வெறுமையா போவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டார். ஜனங்களும் சரி ஐயா நாங்க செய்யாட்டோம் அப்படியே ஆகட்டும் சொல்லி அவங்க ஆமேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க. அதே சமயம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா நெகேமியா சொல்றாரு, நான் ஒரு ராஜா, அர்த்தசஷ்டா ராஜா நீங்க அனுப்புனாரு, நான் ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷமா நான் இங்க வந்ததுலேருந்து அதிபதிகள் வாங்குற படியை நான் வாங்கலை. எனக்கு முன்னே இருக்கிறவங்க படியும் வாங்கினாங்க, ஜனங்கள்கிட்ட அப்பமும் திராட்சரம் வாங்கினாங்க, ஒரு 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தாங்க. அவங்களுடைய வேலைக்காரர்களும் அதிகாரம் செலுத்தினாங்க. நானோ என்னுடைய வேலைக்காரர்களும் அப்படி செய்யலை, தேவனுக்கு பயந்து இருக்கிறோம். நாங்கள் ஒரு இங்கே வயலை வாங்கலை, நான் முழுக்க இந்த அலங்கத்தின் வேலையை தான் நான் கட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி என் வேலைக்காரரும் கூட்டமாக அந்த வேலை கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூதரும் மூப்பருமான 150 பேர் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியிடத்திலிருந்து எழுது வந்தவர்களும் பந்தியில சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு 150 பேருக்கு சாப்பாடு வேற கொடுக்குறாரு தன்னுடைய சொந்த காசுல. அப்ப அதுக்கான இதை சொல்றாரு பாருங்க, அதுக்கான அந்த சாப்பாட்டு வகையற 18ஆம் வசனத்துல ஒரு நாளைக்கு ஒரு காலம் முதல் தரமான 6 ஆடு பட்சிகள் 10 நாளைக்கு ஒரு தடவை 4வது திராட்சரசம் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போது இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குற படியை நான் வாங்கல அப்படின்னு சொல்றத சரிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைத்து அன்றபடி சபை கட்டணுங்கிறதுக்காகவும் அலங்கம் கட்டணுங்கிறதுக்காகவும் சபைக்குள்ளே ஒற்றுமையை நிலைநாட்டணுங்கிறதுக்காக நான் எடுக்கிற முயற்சிகளையும் நான் செயல்படுகிற செயல்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அதுல நன்மை உண்டாக பண்ணுன்னு ஜெபம் பண்ணுகிறாரு. கர்த்தர் நெகேமியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போல கர்த்தருடைய ஊழியத்துல முனைப்பாய் நிற்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முனைப்பாய் நிற்கிற முன்னணியில் நிற்கிற சகோதரா, உனக்கு உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, உனக்கு வெளியே பிரச்சனை, உன் நண்பர்களோடு பிரச்சனை, சபை மக்களே உனக்கு விரோதமா இருக்கலாம், பல நெருக்கடிகள். ஆனாலும் சோர்ந்து போகாதே, மனமடிந்து போகாதே, தைரியமாயிரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை எதற்காக அழைத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். நீ வந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற செய்வாராக. நீ கட்டி முடிப்பாய், நீயே ஆமென் அதை பிரதிஷ்டையும் பண்ணுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். God bless you.